அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம திருப்பதி ஏழுமலையா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுப்பார், திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் இல்லைங்களா? அது என்ன திருப்பம் உங்களுக்கு வரும்? ராசி பிரகாரம் லக்ன பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? திருப்பதி சென்றால் திருப்பம் வரும். ஒரு சில பேர் யூடியூப்ல நிறைய சொல்றாங்க, இவங்களாம் திருப்பதிக்கே போகக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. உங்கள் ராசி உங்கள் லக்னம் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா பாருங்க, நான் சொல்கிறேன் என்னென்ன நடக்கும் உங்களுக்கு. அது மட்டும்தான் நடக்கும், அதுதான் நடக்கும். நான் என்ன சொல்ல போகிறேனோ அதில் தான் திருப்பங்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் லக்னம் 100% நடந்துடும். ராசி 50% சம் கொஞ்சம் குறையும். பட் ராசி இருக்கிறவங்களும் போகலாம். லக்னம் 100% அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய சொல்லுவாங்க இதுங்களாம் போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே போகலாம் திருப்பதிக்கு. ஓகேங்களா? திருப்பதி பெருமாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு அங்கே என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, முருகன் இருந்தார், அது இருந்தார், தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது, அது இது அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு அவர் என்னவா இருக்கிறார், வெங்கடேச பெருமாள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, பெருமாள் ஆலயங்களுக்கு குறிப்பாக ரங்கநாத சாமி இந்த மாதிரி இங்கே போனாலும் இது பெருமாளை கும்பிட்டாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் சொல்லிடுறேன். பெருமாளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர். பச்சைப்பயிரில் அவருக்கு சுண்டல் செஞ்சோ இல்லை பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மகிழ்ந்து போவார். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஓகேங்களா? துளசியில் மாலை போடுறது இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வலை பூக்களை அவருக்கு கட்டி மாலை போடலாம், துளசியில் மாலை போடலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பெருமாள் ரொம்ப குளிர்ந்து போவார். உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போது விசிட் வந்துடும். காணொலி ரொம்ப நீண்ட காணொலியாக போயிடும், அதனால் விசிட் வந்துடும். ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு என்ன தருவார், மெயினாக மேஷ லக்னத்துக்கு என்ன தருவார் அப்படின்னா, எல்லாம் சொல்லுவாங்க இந்த 3-6க்கு ஆதிபத்தியமாக வரும் புத பகவான், அவர் தான் பெருமாள். ஓகேங்களா? அப்போது இங்கே போகாதீங்க, இந்த மேசராசிக்காரங்களை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த காணொலி நான் பார்க்கல, திருப்பதிக்கு போகாதீங்கன்னு சொன்ன காணொலி நான் பார்க்கல. ஏன் போகக்கூடாதுன்னு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி இதனால தான் சொல்லியிருப்பாங்க 3-6க்கு ஆதிபத்தியமாக வரும். எது? மிதுனமும் கன்னியும் 3-6 வரும் மேஷ ராசி லக்னத்துக்கு. ஆனால் பாருங்க, இவர் தசை நடத்தினாலோ இல்லை உங்களுக்கு புத்தி நடத்தினாலோ அந்தரம் நடத்தினாலோ உங்களுக்கு கரெக்டாக இந்த திருப்பதி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இப்போ சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே நடக்கும். இதுதான் இவங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் போன முறை போயிட்டு வந்தது, அதுக்கு முன்ன முறை போயிட்டு வந்தது, போயிட்டு என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படின்னா இப்போ சொல்கிற பலன்கள் தான் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன நடக்கும் தெரியுங்களா? மேசராசி மேச லக்னத்துக்கு தைரியம் ஜாஸ்தியாக. ஒரு வாட்டி அந்த அப்பனை பார்த்துட்டு வந்தாலோ இல்லை ஸ்ரீரங்க ரங்கநாத சாமியை பார்த்தாலோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் அதிகமாகிடும். எதை கண்டும் பயப்படாத ஒரு சூழ்நிலையை கொடுத்தோம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக, ஃபோர்ஸபிள் அதிகமாகிடும். சோம்பேறித்தனம் விட்டு போயிடும். எதையாவது சாதிக்கணுன்ற ஒரு இது பயங்கரமாக அந்த அளவுக்கு கொடுப்பார். இந்த மேசராசி போகக்கூடாது அப்படின்னு திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. எல்லா ராசிக்காரங்களும் போனால் இறங்கலாம். குறிப்பாக இந்த மேசராசி இது மாதிரி நடக்கும். அதே மாதிரி கடன் சுமைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கடன் சுமைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வேலையற்றவர்களுக்கு, இந்த மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். தாய் மாமன் உறவு அபரிதமாக இருக்கும், நல்ல மாதிரி மாறும். கருத்து வேறுபாடுகள் அகலும். வட்டி தொழில் ஆகச் சிறந்ததாக மாறும். இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். போட்டி, எந்த போட்டி வச்சாலும் சரி வெற்றி பெற்றுவீங்க. ஒரு நேர்முக தேர்வு, போட்டி தேர்வு, இல்லை எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி கம்பல்சரி வெற்றி உங்களுக்கு தான் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு வீரர்கள் ஆகச்சிறந்த புகழை அடைவார்கள். திருப்பதி ஒரு வாடி போயிட்டு வந்தால் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். காரிய தடைகள் இருப்பின் நீங்கும். நோய்வாய்ப்படுறது, அதாவது அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, ஏதாவது ஒரு நோயில்
கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய் வந்து அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் எதிரிகள் அழிவார்கள். எதிரிகளை வந்து இல்லாம செய்யணும் அப்படின்னா அந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க வந்து திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த எதிரிங்கிறதே இருக்க மாட்டாங்க. வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டு வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அச்சரம் பிசகாம அப்படியே நடந்துடும், சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த நிலம் வாங்கி விற்றல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, லேண்ட் புரோக்கிங், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த வளர்ச்சி வந்து உண்டாகும். ஏதாவது இந்த மாதிரி நிலம் வாங்கி விற்றல் இதில் வந்து லாக் ஆகிருந்தீங்கன்னா, இந்த மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்க லாக் ஆகிருந்தீங்கன்னா, இங்கே போயிட்டு வந்த பெருமாளை தரிசனம் பண்ணீங்கனாலே, திருப்பதி போயிட்டு வந்தாலே அந்த லாக் ஆனது வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க. அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன்ஸு, அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் நல்ல வளர்ச்சி வந்து கிடைக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கதை, கவிதை, காவியம் படைத்தல், நகைச்சுவை, இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சம்மந்தப்படுது. அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் தானாக வந்து வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும் இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன், ஐடி துறையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த டோட்டலாக இந்த எழுதுறது, அச்சடிக்கிறது, அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது, அச்சடிக்கிறது, புக்கு போடுறது, பேனா பிடிச்சி பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே முன்னேற்றம் கிடைச்சிடும். பயங்கரமான ஒரு முன்னேற்றம் வந்து கம்பல்சரி கிடைச்சிடும். இந்த மேச ராசி மேஷ லக்னத்தில் யார் யாரெல்லாம் இந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கீங்களோ, இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ 100% போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில் வந்து தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். புதன்கிழமை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேசராசி மேச லக்னம். அடுத்து ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம், இதில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பதி போகிறது உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒன்றுங்க. வருமானம் இரட்டிப்பாகும். குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிலவி கொண்டிருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் விட்டு அகலும். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். போயிட்டு வந்தா மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் மற்றவர்களுக்கு திருப்பதி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வழிகள் விட்டுரும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு. அதே மாதிரி பேசுகிற பேச்சு சும்மா வீச்சா மாறும். இங்கே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க பேசுகிற பேச்சில் வித்தைத்தனம் அதிகமாகும். கல்வி அறிவு மேம்படும். உயர்கல்வி தடைகள் உடைபடும். அரசியல்வாதிகள் ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறுவார்கள். கலை, இலக்கியத்துறை, நாடகத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்புவார்கள். இன்ப சுற்றுலாக்கள் வந்து அதிகமாகும். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை கும்பிட்டாலும் சரி, எங்கே கும்பிட்டாலும் சரிங்க, வீட்டு பக்கத்துலேயே கும்பிட்டாலும் சரி, இல்லை ரங்கநாத சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லை திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். பாருங்க, மன அமைதி ஆகச்சிறந்ததாக மாறும். உங்களுக்கு ஆழ்மன கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். குலதெய்வ குற்றம் நீங்குங்க. நிறைய பேர் சொல்றாங்க அந்த திருப்பதி எல்லாம் வந்து குலதெய்வமா இருக்காதுன்னு. அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இங்க போயிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு நடத்தவே முடியாத அளவுக்கு இருந்தா கூட போய் நடத்திடுவீங்க. குலதெய்வ குற்றம் வந்து நீங்கும். எங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா ஆழ்மன சந்தோஷம் கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆயிடும். இங்க போயிட்டு வந்தீங்கன்னா காதல் வந்து சக்சஸ் ஆயிடும். வருமானம் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும். இவ்வளவு விஷயம் நடக்குங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ராசி 50% தான், லக்னம் மெயின் 100% நடக்கும். இது நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பேசுற பேச்சில் வந்து வித்தைத்தனம் மேம்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பள்ளி கல்விகள் சிறக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். ருசியான உணவு கிடைக்கும். அங்கே திருப்பதி போயிட்டு வந்தா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரச காரிய எத்தனங்கள் எல்லாமே அச்சரம் பிசகாமல் நடக்க துவங்கும். அரச விரோதங்கள் வந்து மாறும். அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது அனுகூலங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது வந்து நடக்கும். ஓகேங்களா? மனதில் தோன்றிய நீண்ட நாளிய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஆழ்மன சந்தோஷம் வந்து அதிகமாகும்.
இதெல்லாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? இப்போது ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு பார்த்துட்டோம். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா? அடுத்து மிதுன லக்னம் மிதுன ராசி, இதில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பீடை வந்து முதல்ல விட்டு போயிடும். நீங்கள் திருப்பதி போனீங்கனாலே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு பிடிச்ச பீடை வந்து முதல்ல கழியும். உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் போயிடும். புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உங்களுக்கு அதிகமாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திருப்பதி போயிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் அங்க லட்சணம் வனப்பு கூடும். அங்க லட்சண வனப்பு கூடும், அதிகமாகும், வசீகரமாக மாறும். அதே மாதிரி தலைவலி இருந்தால் போயிடும், தலை குத்தல் இருந்தால் போயிடும், எலும்பு பிரச்சனை இருந்தால் போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பிபி, சுகரு, இதுக்கு எல்லாத்துக்குமே வழி கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய மனத்தெளிவு வந்து வந்துடும். நிறம் முதல் கொண்டு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகும். இங்கே மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து திருப்பதி போயிட்டு வருது, ரங்கநாத சாமியை பார்த்துட்டு வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சாமியை பார்க்குறது, இதெல்லாம் வாடிக்கையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க, வீடு கட்டுவீங்க. நீங்கள் ரொம்ப சளி பிடிச்சிட்டு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. வீடு கட்டுவீங்க, போயிட்டு வந்தீங்கன்னா கார் வாங்குவீங்க, 2 வீலர், காரு, கனரக வாகனம், ஏதாவது உங்களுக்கு வந்து கனரக வாகனங்கள் இந்த மாதிரி வந்து அதில் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா ஓடும். பஸ்ஸு ஓட்டுறவங்க, காரை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, இது எல்லாமே திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா ஆகச்சிறந்தான் மாறும். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஓகேங்களா? புதிய வீடு வாங்குதல், புதிய வீடு கட்டுதல், இது எல்லாமே நடக்கும். விவசாயம் யார் யார் பண்ணுறீங்களோ ஆகச்சிறந்ததாக மாறும். பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். திருப்பதி நீங்கள் போயிட்டு வர இதுதான் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி விவசாயம் வந்து ஆகச்சிறந்தான் மாறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி கிடைக்காது. ஆனால் இங்கே போயிட்டு வந்துட்டு கரெக்டாக பாயிண்ட் பாருங்கள், கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிருங்க. போர் வந்து 4 போர் போட்டேன் மிஸ் ஆகி போச்சு, 5 போர் போட்டேன் மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே போயிட்டு வந்துட்டு நீங்கள் போர் போட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் வீட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, வீட்டு பக்கத்தில் வந்து அக்கம் பக்கத்தார் கூட வந்து சண்டை அடிக்கடி நடக்கிறது, இது எல்லாமே வந்து மாறும். வீடு தெய்வ கடாட்சமாக மாறும். அதே மாதிரி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில், இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் ஆகச்சிறந்த வெற்றியை நோக்கி திரும்பும். ஓகேங்களா? அந்த டெய்லரிங் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீட்டிலேயே வச்சு நிறைய தொழில்கள் வந்து பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி விவசாய தொழில் ஆகச்சிறந்தா மாறும். பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கு வழிகள் பிறக்கும். விவசாய நிலங்கள், காளிமனைகள் வாங்குவதற்கு வழிகள் பிறக்கும் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா. அதே மாதிரி வீட்டு விலங்குகள் சிறக்கும். ஆடு, மாடு, கன்று, காளி மித்திரங்கள் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு இன்பம் வரும். தாய்க்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையா, சரியா போயிடும் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா. அதே மாதிரி தாய்கிட்ட, உங்க அம்மா கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு, பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு, ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்துருக்கும் பார்த்துருக்கோம் அந்த வீட்டை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரோதமாகவே இருந்துட்டு இருக்கும். இந்த விரோதம் வந்து மாறும். தாயின் சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணும், வரல அப்படின்னா இங்கே போயிட்டு வந்தால் வரும். ஓகேங்களா? இவ்வளோ விஷயம் வந்து நடக்கும் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வந்து திருப்பதி நீங்கள் எந்த அளவுக்கு தரிசனம் பண்ணுறீங்களோ உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை உணர்வீர்கள். உங்கள் புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து கடகம் வந்து என்ன நடக்கும்? கடக ராசி லக்னத்துக்கு என்ன வந்து திருப்பதி போனால் என்ன மாற்றங்களை சந்திப்பாங்க இவங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். மெயினாக தூர ஊர்களில் வேலை செய்கிறது, வேறு மாநிலத்தில் வேலை செய்கிறது, வெளிநாட்டில் வேலை செய்கிறது, இது எல்லாமே வந்து சுபத்துவமாக மாறும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து உடைபடும். இங்கே என்ன பண்ணுவீங்க? படிக்கலாம், வேலை செய்யலாம், இல்லைன்னா வெளியூர், வெளிமாநிலம், தூர தேசம், அங்கே வந்து படிக்கலாம், வேலை செய்யலாம், ஏஜென்சி எடுத்து நடத்தலாம், இங்கிருந்து தொழில் பண்ணலாம். அதே மாதிரி கல்வி, வியாபாரம்,
இது அங்கு செய்யக்கூடிய சகல விதமான பரிவர்த்தனைகளும் இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு மேம்படும். திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வெளியூர்ல வெளி மாநிலத்திலிருந்து வர வேண்டிய தகவல் உங்களுக்கு அழகா வந்து சேரும். அப்புறம் இன்னொன்று புரிஞ்சுங்க, ரொம்ப கடன்ல நீடித்த கடன் தொந்தரவு பெரிய சுமையா இருக்குது. எனக்கு இந்த கடன் சுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா தீர்க்கறதுக்கு நிரந்தரமா சால்வ் ஆகுது வாய்ப்புகள் வந்து உருவாகும் இந்த கடகராசி கடக லக்னத்துல பிறந்த உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீடித்த நோய்கள் வந்து நிரந்தரமா உங்களை விட்டு அகலணும் அப்படின்னாலும் அந்த அப்பந்தான் மனசு வைக்கணும். யாரு? திருப்பதியில் இருக்கிற அந்த அப்பந்தான் மனசு வைக்கணும். அதே மாதிரி ரங்கநாத சாமி தான் மனசு வைக்கணும். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தான் மனசு வைக்கணும். நீடித்த நோய்கள். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதாவது நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சோங்களேன், அறுவை சிகிச்சை பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்து பண்ணுறது, இல்லைனா நான் வரேன் சாமி அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது. அட்மிட் ஆகி ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுன்னா திருப்பதி வரசாமி நானுன்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் போய் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி வெளியே வருவீங்க. போயிட்டு வாங்க. ஆகச்சிறந்த மாற்றங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தைரியம் ஜாஸ்தியாகும். இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமாள் கோயில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமான தைரியம் வந்து வந்துடும். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலும் அபரிதமான வளர்ச்சியை நோக்கி திரும்பும் இவங்களுக்கு. அதே மாதிரி சிறுதூர பிரயாணங்கள் வந்து ஆகச்சிறந்ததாக மாறும். மெயினாக அந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க போகாதீங்க, போனால் கஷ்டம் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறீங்க, 3ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறீங்க. அப்போ இதனோட காரகங்கள் எல்லாமே உங்களை வந்தடையும். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில் ஆகச்சிறந்ததாக மாறும். மனசுல தெம்பு, தைரியம், திராணி எல்லாம் அதிகமாயிடும். காரிய தடைகள் இருப்பின் உடைபடும். சங்கீத இசைக்கருவிகள் மேல் நாட்டங்கள் அதிகரிக்கும் இங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனப்படுகிற தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சகல விதமான விஷயங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்புறம் விளையாட்டு வீரர்கள் ஆகச்சிறந்த வெற்றியை பெறுவார்கள். ரொம்ப பலமா செயல்படுவாங்க. மூர்க்கத்தனமா விடாப்பிடியா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை வந்து கொடுத்துரும் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க. முதல்ல தைரியம் மனசுல அதிகமாகும், தன்னம்பிக்கையம் அதிகமாகும், சுறுசுறுப்பு அதிகமாகிடும், சோம்பேறித்தனம் விட்டு போயிடும். இது எல்லாமே நடக்கும். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில் வந்து நல்லா நடக்கும். அதே மாதிரி பாகப்பிரிவினை, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, இளைய சகோதரி பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். இது வந்து மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும். மேஷ லக்னத்துக்கு விட்டுட்டேன். இளைய சகோதரி எனக்கு எழுதி வச்சு அதுக்கு தான் எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக பாயிண்டாக படிக்கிறது சொல்கிறது எழுதிடணும் முதல்ல. ஆனால் இது எழுதலை, நான் அப்படியே பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில் யாராவது லாக் ஆகிருந்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். பத்திரப்பதிவுகள், ஏஜென்ட்டு அதாவது ஒப்பந்தங்கள் செய்வது, பத்திரப்பதிவுகள் செய்வது, பேப்பர் ஒர்க்ஸு, சைன் பண்ணுறது, இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுருந்தீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. திருப்பதி போயிட்டு இருந்தால் ரொம்ப நல்ல பெரிய முன்னேற்றம் வந்து கிடைச்சிடும். தெம்பு, திராணி இதெல்லாம் அதிகமாகும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து கடகத்துக்கு முடிஞ்சது. அடுத்து சிம்மம். எப்பா சிம்மமே கேட்டுக்கோங்க. சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம், மெயின் லக்னம். ஓகேங்களா? ராசி 50% தான் சொல்லிட்டேன், லக்னம் தான் 100%. ஓகேங்களா? சிம்மத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிம்ம ராசி லக்னத்துக்காரங்க திருப்பதி தான் போகும். அப்பத்தான குடும்பம் அமையும். குடும்பமே அமையலை எனக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் சரி விலக்கி விடும். ஓகேங்களா? வருமானம் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும், வருமானம் இரட்டிப்பாகும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா. ஓகேவா? அதே மாதிரி பள்ளி கல்வி சிறக்கும். பேசும் பேச்சில் ஏற்கனவே பயங்கர கோபமா பேசுவாங்க இவங்க. பேசும் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தைத்தனம் மேம்படும். சுவையான உணவுகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரச்சனைகள், தகராறுகள், ஒற்றுமையின்மை இது எல்லாமே மாறும். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார். சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தார். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். ஓகேங்களா? 2வது கல்யாணம் யாருக்காவது பண்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கும்.
எங்க திருப்பதி போயிட்டு வந்தா. யாராவது இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். அப்புறம் பாருங்க, இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். ஏற்கனவே 11ஆம் இடம் நியாயமற்ற ஆசைகள் அப்படின்னு வந்து இச்சைகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆசைகள் நிறைவேறுங்க. பெரிய பெரிய சொத்துக்கள் வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொரு வாட்டியும் திருப்பதி போயிடுதுன்னா அது ஒரு வழிவிடும். பெரிய குறிக்கோள்களை சுமந்த அந்த மனசு அது நிறைவேறாம படுது பாருங்க பாடு, அது வந்து இருக்காது, அது வந்து உடைக்கும். பெரிய குறிக்கோள்கள் நிறைவேறும். இந்த மேசராசி சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. முன்னாடி மேசன்னு சொல்லிட்டு நான் தெரியல. சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. ஓகேங்களா? அது மாதிரி அப்புறம் மூத்த சகோதர சகோதரி வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அவங்க கூட இருக்க கருத்து வேறுபாடுகள் வந்து அகலும். அவங்க கூட இனிமையான உறவு வந்து தொடரும். ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய ரகசிய நடவடிக்கைகள் எல்லாமே வெற்றியை நோக்கி திரும்புங்க. ஓகேங்களா? என்னென்ன ரகசியமாக பண்ணுறீங்களோ அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போடுற ஒரு இந்த வாய்ப்பு வந்து உருவாகும். உடலில் தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஓகேங்களா? அதே மாதிரி தலைமை பண்பு வந்துடும் அங்கே போனீங்கனாலே. ஒரு ஆளுமை ஏற்கனவே வந்து சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு சிம்மம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஒரு விஷயத்தை வந்து ஆளுமை மிக்கதாக வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே இருப்பீங்க. அதில் ஏதாவது தடை இருந்தால் விட்டு போயிடும். உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி, ஆளுமை மிக்க பதவிகள், இது எல்லாமே கிடைக்கிறதுல இருந்த சிக்கல் வந்து உடைபடும். தலைமை பண்பு உங்களுக்கு அதிகமாகும். ஆளுமை மிக்க திறன் உங்களை வந்தடையும். இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பாரு பெருமாள். திருப்பதி போயிட்டு வந்தால் இவ்வளவுவே ஏதாவது நீங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்தீங்கன்னா இதில் தான் மாற்றங்கள் அதிகமாக வந்திருக்கும். இதுதான் கொடுப்பாரு அவர் வந்து சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இதை மட்டும்தான் அவருக்கு அருளுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். வேற எதுவும் வந்து அருள்வாரா அப்படின்னா ஒரு பாவக காரகத்துக்கு 1.5 லட்சம் காரகம் இருக்கு ஒரு பாவகத்துக்கு. அப்போ வந்து வாழ்க்கை முழுவதும் இருக்கும். ஆனால் மெயினான காரகங்கள் நீங்கள் போனீங்கனாலே இப்போ சொன்ன விஷயத்தில் தான் மாற்றங்கள் அதிகமாகும். ரங்கநாத சாமியை பார்த்தாலும் சரி, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்தாலும் சரி, இதுதான் நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலாகவே அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வந்துடும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி. ஓகேவா? உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துடும். தலைவலி இருந்தால் தலைவலி போயிடும். உடலில் வந்து அங்க வனப்பு, அங்க தேக திருத்தம், அதே மாதிரி அங்க லட்சணம், இதிலெல்லாம் வனப்பு அந்த ஒரு மெருகேறும். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இது வந்து மெருகேறும். அதே மாதிரி உங்களை நல்லா பார்த்துப்பீங்க. உங்களை நீங்கள் நல்லா வச்சுப்பீங்க. உங்களை நீங்களே நிறைய நேசிப்பீங்க நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாலே. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக. அதே மாதிரி உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒது போயிட்டு வரீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுடைய கௌரவம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் உங்களை விட்டு அகன்றும், விட்டு போயிடும். நீங்கள் தெம்பும் திராணியமாக வளம் வருவீங்க. திருப்பதி போயிட்டு வந்தாலே புதிய ஊக்கம் வந்து வந்துடும் உங்களுக்குள்ள. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க. இதில் வேலை கிடைக்கலையா, இல்லை தொழில் நல்ல மாதிரி போகலையா, தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களா, தொழிலில் வந்து தொய்வு இருக்கா, அவர் தாங்க காப்பாற்றணும் உங்களுக்கு. அவர்கிட்ட தான் அந்த அதிகாரமே இருக்கு. அவர் மட்டும்தான் கொடுப்பார். தொழில் ஸ்தானத்தில் வேற எந்த கிரகம் உட்காந்துக்குது, வேற ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துக்குது அப்படின்னா கூட அந்த கிரகம் கொடுக்க நினைச்சா கூட இவர் வழிபடணும். அப்பத்தான் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து தொழில் தொடங்குறது பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அது இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த சிக்கல்கள், தொழில் நஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே சரி கட்டணும், சரி ஆயிடும். விவசாய தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். உங்கள் புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். தியானம் செய்கிறவங்க, வீடு பேருக்கு ஆசைப்படுறவங்க, மெடிடேஷன் சொல்கிறப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை தொடுவீங்க. காரிய தடைகள், நீடித்த காரிய தடைகள், ஏதாவது ஒன்று செய்ய போனால் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடையும் விலகி போயிடும். இங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை வந்து கொடுப்பாரு.
ராசி 50% தான், லக்னம் 100% அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் போகக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் பொய் ஹம்பக்கு. போனா இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அடுத்து துலா ராசி மற்றும் துலாம் லக்னம் இவங்க வந்து திருப்பதி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் ஆக சிறந்ததா மாறும். வெளிநாட்டு பரிவர்த்தனை, வெளிமாநில பரிவர்த்தனை, வெளியூர் பரிவர்த்தனை, இப்படினாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் அதுக்குள்ள கொண்டாந்துருங்க. அங்கேயே தங்கி வேலை செய்யறது சிறப்பு. ஏதாவது தொழில் பண்ணீங்கன்னா, ஏஜென்ட் எடுத்தீங்கன்னா, திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாதிரி சக்சஸ் ஆகும். படிக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னாலும் ஆக சிறந்ததாக மாறும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், யாத்திரைகள், இது எல்லாமே சிறக்கும். அது வந்து எய்மா இருக்காது இல்லையா வாழ்க்கையில. அப்போ என்ன அப்படின்னா, கடன் பிரச்சனைகள் நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு வந்து தரும். திருப்பதி போயிட்டு வந்தீங்கனாலோ, இல்லை ரங்கநாத சாமியை பார்த்துட்டு வந்தாலோ, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற திருமாலை வேண்டுனாலோ, இது வந்து கடன் பிரச்சனை வந்து நிரந்தரமாக தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்ந்து அட்மிட் ஆகி ஒரு விஷயத்தை வந்து உடம்புல வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு வந்து கூட போகலாம். திருப்பதி போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம். இல்லைன்னா நான் வரேன் சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்கள் பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நல்ல மாதிரி முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீடித்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், சதா துன்பத்தை அளித்து கொண்டிருக்கிற சகல விதமான விஷயங்களும் நீங்க வந்து திருப்பதி போயிட்டீங்கன்னா விட்டு போயிடும். எந்த அளவுக்கு சுபத்துவப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து திருப்பதி போய் உங்களுக்கு சொந்த பிரச்சனை நீடித்ததா இருக்கிறது எல்லாமே மாறும். அந்த அளவுக்கு வந்து கொடுத்தோம். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்பவர்கள் ஆகச்சிறந்த வளர்ச்சியை பெறுவார்கள். ஆகச்சிறந்த வளர்ச்சியை பெறுவார்கள். தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகலும். மெடிடேஷன், இது எல்லாமே வீடு பேரு, இது எல்லாமே ஆகச்சிறந்ததாக மாறும். மெடிடேஷன் பண்றவங்க, ஆன்மீக பயணங்கள், யாத்திரைகள், பக்தி மார்க்கம் செம்மையா இருக்கும். அப்புறம் அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சாலோ, இல்லை அப்பா சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை சந்திச்சிங்கனாலோ உங்களுக்கு அவரை விட்டு போயிடும். இல்லை அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவுது அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறி போயிடும். அப்பாவோட சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனையே இருக்கு அப்படின்னாலும் கிடைச்சிடும். அப்பாவோட சொத்துல வந்து பேப்பர் ஒர்க்ஸில் வந்து பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு, பாகப்பிரிவினையில் பிரச்சனை இருக்கு, மூத்தோர்கள் சொத்துல சிக்கல் இருக்கு, பாரம்பரிய சொத்துல சிக்கல் இருக்கு, இது எல்லாமே விட்டு விலகிருங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா. துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி சிறக்கும். வெளிநாடு சார்ந்த சகல விதமான பரிவர்த்தனைகளும் சிறக்கும். தூர ஊர்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள், வெளிமாநிலத்தில் வெளியூர்களில் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள் ஆகச் சிறந்ததாக மாறும். மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் இவர்கள் எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அன்பால திளைப்பாங்க. அன்பை அப்படியே ஊட்டுவாங்க. உங்களுக்கு வித்தைத்தனம் மேம்படுங்க. உங்களுக்கு வித்தைத்தனம் மேம்படும். குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு கிட்ட நீங்க வித்தை வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கிடைக்காம போயிட்டு இருந்து கத்துக்க வைக்கும். நீங்க எந்த அளவுக்கு திருப்பதி போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். இது எல்லாமே இந்த அளவுக்கு மாறும். அதே மாதிரி தூர ஊர் பிரயாணங்கள், இது எல்லாமே 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆகச்சிறந்தா போகும். குரு, நல்ல குருவை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குரு வந்து உங்களுக்கு கிடைப்பாரு. சிவனை வந்து அந்த சிவன் மேலே வந்து என்னடா பெருமாளை சொல்லிட்டு அந்த 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவ அர்ச்சனை என்று அருளப்படுகிறது. சிவார்ச்சனை அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இங்கேயும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகலாம், சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருக்குங்க துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏற்கனவே பலமுறை போயிட்டு வந்திருந்தாலும் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள், திருப்பு முனைகளை நீங்கள் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து பரிவர்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடந்துருக்கும். இது மட்டும்தான் அவர் வந்து அருளுவதற்கு கடமைப்பட்டவருங்க. கடமை வேற எதாவது கொடுக்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொன்னனோ இந்த பலன்களை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்து அருளப்பட்டவர். நீடித்த தொந்தரவுகள் உங்களை விட்டு போயிடுங்க. நீங்கள் போயிட்டு வந்தீங்க நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பெருமாள் வெங்கடேச திருமால் என்ன கொடுப்பாரு அப்படின்னா பாருங்க, இவங்களெல்லாம் போக வேணாம்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடமா வருது இல்லையா, 8ஆம் இடம் 11ஆம் இடமா வருது இல்லையா. பாருங்க,
8ஆம் இடம் வலுத்து இருந்துச்சுன்னா ஆயுள் அதிகமாகுங்க. நீங்க ஒரு வாட்டி திருப்பதி போயிட்டுங்க உங்க ஆயுள் மேம்படும். அவர் எப்படிங்க தடை பண்ணுவாரு? சாமிங்கிறவர் என்னங்க நல்லது பண்றதுக்கு மட்டும் தானே சாமி, கடவுளே. திருமாலை கும்பிட்டீங்கன்னா உங்களை ஆயுள் விருத்தி அதிகமாகும். ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரம் செய்யறதா அர்த்தம். எங்க இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க ஆயுளுக்கு பங்கம் இருந்தா அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு அர்த்தம். திருப்பதி ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உடல்ல தெம்பு நோய்கள் எல்லாம் விட்டு போகும். நீடித்த உடல் உபாதைகள், தொடர்ந்த உடல் உபாதைகள், நீடித்த நோய்கள், அறுவை சிகிச்சை செய்தால்தான் நல்லது நடக்கும் அப்படின்றது கூட மாறும். நீங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா மீட்டர் வட்டி, கந்து வட்டி, பெரிய பெரிய கடன்ல சிக்கி தவிக்கிறாங்க பாருங்க இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க. அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அச்சரம் பிசகாம வழி பிறக்குங்க. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்துட்டு கடன் வந்து தொல்லையில் இருந்தீங்கன்னா அடகு வச்சிடுறது, மூழ்கி போயிடுறது, இது எல்லாமே மீட்டெடுக்கும். அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோசியம் வருங்க. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி ஜோசியம் வரும். நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து கொடுப்பாரு. மறை கல்விகளின் மேல் ஆசை வரும், ஆர்வம் வரும். மறை கல்வியில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியமான கல்விகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். வெளிநாட்டு பயணம் சிறக்கும், வெளிநாட்டில் வேலை சிறக்கும், தூர ஊர்களில் வேறு மாநிலங்களில் வேலை சிறக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாளை கும்பிட்டா இது நடக்கும். அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியாமையே இருந்திருக்கும், தெரியாமையே இருந்திருக்கும். அது எல்லாமே தெரிய வரும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் திருப்பதியில் கால் வச்சுட்டு வந்தாலோ, இல்ல ரங்கநாத சாமி ஆலயத்தில் கால் வச்சுட்டு வந்தாலோ, இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாலோ, இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு விடை கிடைக்காத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். விடை கிடைக்காத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். பெரிய குறிக்கோள்களை சுமந்து அதற்காக போராடக்கூடிய மனோபக்குவத்தை கொடுத்து விடும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உடலில் தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். குறிக்கோள்கள் நிறைவேறும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். தலைமை பண்பு தேடி வரும். தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் அதிகமாகும். பேங்க் பேலன்ஸ் நிற்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், வராத பணம் கைக்கு வரும். இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. ஆனா போகாதன்னு சொல்லியிருப்பான். நீ போன என்ன பண்ற? சுபத்துவப்படுத்துற. என்ன சுபத்துவப்படுத்துற? 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சுபத்துவப்படுத்துற. அது நடந்து அந்த ரெண்டும் சுபத்துவமாச்சுன்னா என்ன கிடைக்கும்? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு அப்படியே அதிர்ஷ்டங்கள் வர்றது, இதெல்லாமே இருக்கு. அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல இருக்கும். ஏன்னா வந்து கிணறுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆழமான நீர்நிலை அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ வந்து என்ன, இந்த விருச்சிக அமானுஷ்யமான விஷயங்கள் இவங்க ரொம்பவே ஆட்கொண்டு இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டாலே அது ஒரு விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டு போயிடும். கெட்ட கனவு வராது. பில்லி சூனியம் யாவல் இதெல்லாம் இவங்களுக்கு வர இது மூலியமா தான் வரும். அப்போ வந்து என்ன நடக்கும்? அதெல்லாம் விட்டு போயிடும். அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ தனுசு ராசி தனுசு லக்னம் இதில் பிறந்தவங்களுக்கு வந்து திருப்பதி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பதி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, திருமண தடைகள் உடைபடுங்க. இவங்களுக்கு இந்த மேக்சிமம் பாருங்க, இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் பிறந்தவங்களுக்கு இந்த திருமண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். மனைவி கூட கணவன் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஈகோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இவங்களுக்குள்ள. நார்மலாகவே விதிக்கப்பட்டதே அதுதான். வாதியாருக்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த ஒரு உறவு, ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவு மாதிரி தான். இந்த எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவாங்க கணவனும் மனைவி. அந்த பிரச்சனை வந்து மாறணும் அப்படின்னா நீங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா மாறும். அந்த ஈகோ வராது உங்களுக்குள்ள. பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகச்சிறந்ததா மாறுங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணி நஷ்டத்துல போயிட்டு இருக்கா, நேராக திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு இந்த திருப்பு முனையை வந்து நீங்க சந்திப்பீங்க. வெகுஜன தொடர்பு அதிகமாகும். ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு பேரை பார்த்தாதான் என் பொழப்பு ஓடும் அப்படின்னு வந்து இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே திருப்பதி போனா அந்த வெகுஜன தொடர்பு புகழை தரும். ஒரு மளிகை கடையை வச்சிருக்கிறீங்க, ஒரு ஒரு கஸ்டமர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதிகமாவாங்க உங்களுக்கு அந்த வெகுஜன தொடர்பு அதிகமாகும் நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா.
திருமண தடைகள் உடைபடுங்க. கணவன் மனைவி பிரச்சனை முடிவுக்கு வரும். இரண்டாவது குழந்தை யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல நண்பர்கள், நலம் விரும்பிகள் அந்த நீடித்ததாக இருப்பார்கள், கூடயே இருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு திருப்பதி போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உற்ற நண்பர்களாகவே இருப்பாங்க. நண்பர்கள் கூட பிரச்சனை வராது. கணவன் சொத்து மனைவி சொத்து கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைபடும். இரண்டாவது குழந்தை கிடைக்கும். இரண்டாவது குழந்தைக்கு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அப்பதாங்க ஆகும். திருப்பதி போயிட்டு இருந்தீங்கன்னா தொழில் ஆகச்சிறந்த ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும். நீங்க எந்த அளவுக்கு திருப்பதி போறீங்களோ, நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த தொழில விருத்தி ஆயிட்டே இருக்கும். இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினா லக்னம், தனுசு லக்னம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏவோ ஒரு தொழில சிக்கல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, நேரம் போயிட்டு திருப்பதி போயிட்டீங்கன்னா அந்த சிக்கல் பக்கம் கூட அண்டா. சாரி, ரொம்ப சளி பிடிச்சு. பக்கம் கூட அண்டா. புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இதெல்லாம் கட்டி காக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்க திருப்பதி போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கட்டி காக்கப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பக்தி, துறவரம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த அளவுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு அருமையா உங்களுக்கு வந்து ஒரு அளப்பரிய சந்தோஷம் வந்து கிடைக்கும். நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். இந்த துறவரம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல தான் இருக்கு. கர்மா வேலை செய்யறதுனால அந்த சனி பகவான் பார்த்து குரு பகவான் சம்பந்தப்பட்டு செவ்வாயும் வந்து ஏதாவது ஒன்று வேலை பண்ணி விட்டுருச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் துறவரம் கொண்டுருவாங்க. அது அந்த 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 அளவுக்கு உள்ள ஒரு ஆன்மீக ஒரு சந்தோஷம் வந்து அந்த அதுக்குள்ள இருக்கு. திருப்பதிக்குள்ள இருக்கு, ரங்கநாத சாமி கோயிலுக்குள்ள இருக்கு, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வெங்கடாஜலபதி கோயில்ல இருக்குது. தொழில் ரொம்ப நல்லா நடக்குங்க. தொழில சிக்கலா, தொழில நஷ்டமா, புதிய தொழில் தொடங்கணுமா, எல்லாத்துக்கும் அவர் தான் வழிவிடணும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் தத்து பிள்ளை எடுக்கிறாங்க சில பேர், குழந்தைங்களை வந்து தத்து எடுக்கிறாங்க இல்லையா, மறக்காம திருப்பதி போய் வேண்டிக்கிட்டு தான் நீங்க எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கவே கூடாது, பிரச்சனையை தான் சந்திப்பீங்க. தத்து குழந்தையை தத்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே திருப்பதி சாமியை நினைச்சுக்கிட்டு பண்ணா மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். அது கடைசி வரைக்கும் கூடயே நீடிக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க. வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து திருப்பதி போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அதுவும் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. திருமண தடைகள் இருப்பின் உடைபடும், திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும், திருமண தோஷங்கள் உங்களை விட்டு அகலும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்து மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திருப்பதி போனீங்கன்னா என்ன நடக்கும்? மெயினா மகர லக்னம் என்ன நடக்கும் அப்படின்னா, கடன் சுமைகள் வெகுவாக குறையும். கடனே இல்லாம போயிடும். நீங்க எந்த அளவுக்கு திருப்பதி போய் வேண்டிக்கிட்டே வரீங்களோ கடன் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். வட்டி தொழில் ஆகச்சிறந்ததாக மாறும். மகர ராசி மகர லக்னத்துக்கு பிறந்தவங்க வட்டி தொழில் ஆகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். அதே மாதிரி எதிரிகள் அழிவார்கள். நீங்க எந்த அளவுக்கு போயிட்டு கும்பிட்டு வரீங்களோ எதிரிகள் இல்லாம போயிடலாம். போட்டி தேர்வு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா எழுதி முடிப்பீங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா. நேர்முக தேர்வு ஆகச்சிறந்ததாக மாறும். எதிரிகள் அழிவார்கள். நோய்கள் உங்களை விட்டு அகலும். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க நோய் விட்டு அகலும். அதே மாதிரி வட்டி தொழில் அளவுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி திரும்பும். தாய்மாமன் வர்க்கத்தார் இருக்கா பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்க கூட ஒரு சிக்கல் இருப்பின் அந்த சிக்கல் வந்து இருக்காது, சுமூகமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரியுங்க. அத்தை மாமன் வர்க்கத்தாரிடம் ஆகச்சிறந்த நல்ல உறவு வந்து மேம்படும். அதே மாதிரி திருமண சண்டைகள், நீடித்த திருமண சண்டைகள் இருந்துச்சுன்னா அது வந்து சால்வ் ஆயிடும். இல்லையா எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னா கூட அங்க போனீங்கன்னா கிடைச்சிடும். மகர ராசி மகர லக்னம். இல்லையா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு டைவர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும். கடன், நோய், எதிரி எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும். எல்லாமே வந்து இல்லாம போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ஆகும். இதனாலே உங்களை பாவேனான்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். அப்படி கிடையாது. ஏங்க கெட்டு போனாதாங்க அந்த 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா
நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, சூனியத்தில் மாட்டிக்கிச்சு, அகப்பட்ட கடன் ஆகி போச்சு 6ஆம் இடம். சூனியத்தில் மாட்டிக்கிச்சுனால ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சுன்னு நீ சொல்ற. அது சூனியத்தில் மாட்டில் சுபத்துவமாக இருந்துச்சா நீ ஏகப்பட்ட பேர் கடன் கொடுத்துருப்போம், வாங்கியிருந்திருப்போம், வட்டி தொழில் நல்லா இருந்திருக்கும், எதிரி இருந்திருக்க மாட்டான். எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, சுவாரஸ்யம் இருக்காது. அதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி இது வந்து சிறக்கும். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க திருப்பதியோ இல்லை ரங்கநாத சாமியோ இல்லை வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோ நீங்கள் போய் வேண்டிங்கன்னா இது வந்து நடக்கும். உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி இருக்கக்கூடிய தடைகள் வந்து உடைபடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, அந்த வித்தையை வந்து கற்றுக்கிறதுக்குள்ள வழி பிறக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து நல்ல தெம்பு திராணியும் வளம் வருவார் அப்பா வந்து. அப்புறம் மூத்தோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதம் எப்பயும் நிலைச்சு நிற்கும். அதுதாங்க பாக்கியம். எல்லாம் வந்து அது வந்து சாதாரணமாக நினைக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் வாழ்க்கை முழுமை பெறும். பாக்கியம் அதுதானே. குரு இல்லாதவங்களுக்கு குரு கிடைச்சிருவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெருமாளை வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குருவே அவர் தான் வந்து ஆக்சுவலி பார்க்க போனா குருவே அவர் தான். அதே மாதிரி தந்தையின் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாரம்பரியம் மிக்க மூத்தோர்கள் சொத்து, இந்த இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன பிரச்சனை? பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா பேப்பர் ஒர்க்ஸில் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து வேறொருத்தர்கிட்ட இருக்குது, நாங்கள் வச்சோம் வாங்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மூத்தோர்கள் சொத்து பிரச்சனை சால்வ் ஆகிடும். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மூத்தோர்களின் சொத்து லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் உடைபடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கும், தெம்பும் திராணியுமா வளம் வருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இதுக்குள்ளே இருக்குதுங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து திருப்பதி சாமியை வந்து போய் பார்த்துட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து வந்துடும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்தேறும். வட்டி தொழில் வந்து ஆகச்சிறந்தா மாறும், கடன் சுமைகள் வந்து குறையும், நீடித்த நோய்களுக்கு விடை கிடைக்கும், தீர்வு கிட்டும். அப்புறம் வந்து எதிரிகள் இல்லாமல் போவாங்க. அத்தை மாமன் வர்க்கத்தாரர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். டைவர்ஸ் கேட்குறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். நீடித்த திருமண சண்டைகள் வந்து நீங்கும். கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள வந்து அகலும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. இப்போ கும்பலக்னம், கும்பராசி, கும்பலக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திருப்பதி சாமி என்ன தருவார் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும். குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்க திருப்பதியோ இல்லை வந்து ரங்கநாத சாமியோ இல்லை பக்கத்தில் இருக்கிற திருமாலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான வழிகள் வந்து பிறக்கும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். மனசு நிம்மதியாக இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திருப்பதி போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து மனசு உற்சாகம் அடையும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வந்து நிறைய கலந்துப்பீங்க. அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள். கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்க அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். கலைத்துறை, இலக்கியத்துறை, நாடகத்துறை, சினிமா துறை, கதை, கவிதை, காவியம் புனைதல், இது எல்லாமே இதில் யார் யார் ஈடுபடுறீங்களோ எந்த அளவுக்கு திருப்பதி சாமி போய் வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உயரத்துக்கு போயிடுவீங்க. லவ் சக்சஸ் ஆகுங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா. காதல் ஒரு சில பேருக்கு மலரும், மலர்ந்தவர்கள் வெற்றி கொடியை நாட்டுவார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். திருப்பதி சாமி கைவிட மாட்டாருங்க உங்களை, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கைவிட மாட்டார். 8க்கும் அதிபதியாக வராரு இவர். அப்போ என்ன நடக்கும்? இது கும்பலக்னத்தாலும் போகாதீங்கன்னு சொல்லி வச்சிருப்பான். அப்படி இல்லை, நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஆயுள் வந்து நீடிக்கும். உங்களுடைய ஆயுளுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி அர்த்தம். எப்பெல்லாம் நீங்கள் வந்து கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தங்க ரங்கநாத சாமி கோயிலில் கால் வச்சாலும் சரி, பெருமாளை கும்பிட்டாலே சரி, உங்கள் பரிகாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆயுளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. அவரை கும்பிட்டீங்கன்னா என்ன லாட்டரி சீட்டில் விழுமான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. திடீர் அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு புதையல் கிடைக்கிற அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு. அவங்களுக்கு சுபத்துவமாக மாறும்போது அடகு வச்ச அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க, உங்க கூடயே இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும். நீங்கள் செய்யக்கூடிய ரகசிய வேலைகள், ரகசிய செய்கைகள், ரகசிய தொழில்கள், ரகசியமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும்
நீங்க இங்க போயிட்டு வந்தீங்கன்னா, திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா, ரங்கநாத சாமியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெற்றி பாதைக்கு திரும்பும். தெரியாத விஷயமெல்லாம் தெரிய வந்துடும் உங்களுக்கு. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாமே விட்டு போயிருங்க. உங்ககிட்ட யாராவது செய்வன பண்ணியிருந்தாங்க கூட விட்டு போயிடும். அதே மாதிரி மீட்டர் வட்டி கடன், பெரிய கடன், அளவுக்கு அதிகமான கடன், இது எல்லாமே உங்களை விட்டு அகன்றும். அதை அடைக்கிறதுக்கு வழி பிறந்துடும். எதிர்மறை எண்ணங்கள் மாறி நேர்மறை எண்ணங்களாக உருவெடுக்கும். இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது நடக்கும். அதே மாதிரி மனசு எப்பயுமே ஒரு சந்தோஷம் வந்துடும். மனசு உயில் மற்றும் ஆயுள் காப்பீட்டால் லாபம், இது இங்க போயிட்டு வந்தீங்கன்னா நடக்கும். மூத்தோர் சொத்துக்கள் லாபமாக மாறுவது, இது இங்க போயிட்டு வந்தீங்கன்னா நடக்கும். கும்பராசி கும்பலக்கணத்தில் தெரியாத விஷயம் ஜோசியம் வரும், ஜோதிடம் வரும். அங்க எந்த அளவுக்கு போயிட்டு மறைத்து வைக்கப்பட்ட கல்வி மேல் ஆர்வம் பிறக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள் சுபத்துவமாக மாறும். வேலை கிடைக்கிறது கல்வி வரைக்குமேங்க. வெளியில பண்ற பரிவர்த்தனையில கல்வி வரைக்குமே ஆகச்சிறந்ததா மாறும். 8ஆம் இடம் ஆகச்சிறந்த பள்ளம், அப்படிதான் அருளப்படுகிறது. மிகப்பெரிய பள்ளம், எட்டி பார்த்தா தெரியாது கண்ணுக்கு, அவ்வளவு பெரிய பள்ளம். அது அந்த 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தினா அவ்வளவு பெரிய உயரம். 100 மாடி கட்டுறதுக்கு மேல நிக்கிறான் பாரு, அந்த மாதிரி இந்த ஃபிளைட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆளு தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிளைட் இன்ஜினியரிங் 8ஆம் இடம் சம்மந்தப்படுறவங்க தான் இந்த ஃபிளைட் இன்ஜினியரிங், மேலே பறக்கிறது, இன்னொரு இதுக்கு போகிறது, அதை செய்யறது, இது செய்யறது, இவங்க எல்லாம் சுபத்துவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் 8ஆம் இடம். இந்த அளவுக்கு கொடுப்பாருங்க இந்த பெருமாள் சாமி உங்களுக்கு, இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க. ஓகேங்களா? இப்போ மீன ராசி மீன லக்னத்துக்கு என்ன கொடுப்பாரு பெருமாளே அப்படின்னு பார்க்கலாம். திருமண தடைகள் உடைபடுங்க. எடுத்த உடனே அதான் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்க எந்த அளவு திருப்பதி போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு சுபத்துவமா மாறும். திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். சாரி, பார்ட்னர்ஷிப் தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகச் சிறந்ததாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். பங்கு தொழில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இவர் தான் வழிபடணும். அது நல்ல மாதிரி இருக்கணும். அவங்க கடைசி வரையும் கூட வரணும். இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க நினைச்சிங்கன்னா இவர் தான் அதுக்கு உதவணும். பெருமாள் தான் உதவணும். திருப்பதி போயிட்டு இருந்தால் தான் இதெல்லாம் மாற்றம் வரும். திருமணம் நடக்கும், வெகுஜன தொடர்பு அதிகமாகும், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். இந்த சென்ட் அடிச்சுக்கிறதெல்லாம் கூட அங்கே, அதுக்கெல்லாம் கூட அங்கே தாங்க இருக்குது விஷயம். திருப்பதியில் தான் இருக்குது விஷயம். ரங்கநாத சாமி கோயிலில் தான் இருக்குது விஷயம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு பாருங்க பெருமாள், அவர்கிட்ட தான் இருக்குது வெகுஜன தொடர்பு. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ பேரை பார்க்கணும், ஒரு மளிகை கடையாக வச்சுருக்கிறீங்க, ஒரு இவ்வளோ கஸ்டமர் வந்தால் தான் உங்கள் பொழப்பு ஓடும். அப்போ வெகுஜன தொடர்பு அங்கே ஏற்படுது. அது எல்லாமே புகழை கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு இந்த மாதிரி வெகுஜன தொடர்பு வெகுஜன தொடர்பில் ஈடுபட்டிருக்கீங்களோ, அந்த தொடர்பு இருக்கோ உங்களுக்கு, நீங்கள் போனீங்கன்னா அது சுபத்துவமாக மாறும், உங்களுக்கு புகழை கொடுக்கும். 2வது குழந்தை யாருக்காவது வேணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கல இன்னும் அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா கிடைச்சிடும். ஓகேங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், 2வது குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி வெகுஜன தொடர்பு ஆகச் சிறந்ததாக மாறும். பார்ட்னர்ஷிப் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும். பங்கு தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அவங்க அவங்க கூட ஒரு உறவு சரியில்லை அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். விவசாயம் ஆகச் சிறந்ததாக மாறும். விவசாயம் ஆகச் சிறந்ததாக மாறும். அதே மாதிரி வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இதுக்கு வழியே பிறக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னா திருப்பதி சாமி தான் உனக்கு வழி கொடுக்கும். அங்கதான் திருப்பமே உண்டாகும். வண்டி வாகன பிராப்தங்கள், காரு, 2 வீலரு, லாரி, பஸ்ஸு, ஆஃப்-ஹைவே வாகனங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. இதுல எல்லாம் சுபத்துவமா மாறணும், இல்லை இதில் எனக்கு இதெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னா திருப்பதி போயிட்டீங்கன்னா மாற்றம் வந்துடும், கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டு விலங்குகள், ஆடு மாடு கன்றுக்காலி மித்திரங்கள், இது எல்லாமே ஆகச்சிறந்ததாக மாறும். நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பு இதுக்கெல்லாம் கிடைக்கும்.
வீடு வந்து மகாலட்சுமி கடாட்சத்துடன் திகழுங்க. நீங்க எந்த அளவுக்கு திருப்பதி போறீங்களோ வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும், தெய்வ கடாட்சமா இருக்கும், சிவ கடாட்சமா இருக்கும். வீடு அந்த அளவுக்கு வந்து மாறிடும். வீட்டின் அக்கம் பக்கத்தாரின் உறவுகள் சீராகும், புகழை தரும் அந்த இடம். வீடே வந்து அவ்வளோ வந்து நல்ல வைப்ரேஷனா மாறும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க திருப்பதி போறீங்களோ அந்த அளவுக்கு அதுல வந்து விஷயம் உண்டு. உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி, இதில் சிக்கல்கள் இருப்பின் உடைபடும். சிக்கல்கள் இருப்பின் உடைபடும். அப்புறம் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, தோட்டம் துறவுகள், நிலபுலன்கள் வாங்குறது, இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா வலிகள் பிறக்கும். அது தாய் சார்ந்த, தாய் வர்க்கம் சார்ந்த சகல விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். தாய்க்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை தாயோட சொத்து கிடைக்கல, தாய் கூட வந்து கருத்து வேறுபாடுகள் நீடிக்குது, எல்லாமே மாறும். போர் போட்டிருப்பீங்க, தண்ணி கிடைச்சிருக்காது, திருப்பதி போயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்டை பிடிப்பீங்க, அளவுக்கு அதிகமாக தண்ணி கிடைக்கும். இது எல்லாமே சூட்சமாக வந்து அதுக்குள்ளே இருக்கு. ஓகேங்களா? ஆடு மாடு கன்றுக்காலி மித்திரங்கள் உங்களுடைய வித்தைத்தனம் ஆகச்சிறந்ததாக மாறும். இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வித்தைத்தனம் வந்து ஆகச்சிறந்ததாக மாறும். உங்களுடைய சகலவிதமான அந்த வித்தையும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் 12 ராசி 12 லக்னத்துக்கு திருப்பதி சாமி என்ன கொடுப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். நீங்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றவங்கள நம்பாதீங்க. தயவு செய்து போயிட்டு வாங்க. உங்க ராசி லக்ன பிரகாரம் நீங்க எது பொருந்ததோ இதுதான் கொடுப்பார். திருப்பதி வெங்கடாஜலபதியோ அல்லது ரங்கநாத சாமியோ இல்ல உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறவர் நான் சொன்னது மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க. ராசி 50%, லக்னம் முழு பலனையும் கிடைக்கும். அன்பு தமிழஞ்சங்களே, அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழஞ்சங்களே, நன்றி.